no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவுடைய இன்றைய நிலைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுக தலைவர்களே உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவன் உணர்ந்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும். நம்ம அவருடைய கூட்டணி எந்த லெவலில் இருக்குது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிற அளவில் தான் இருக்கே தவிர அவங்களுடைய கூட்டணி அவங்க வந்து அதிரி புதிரியாக வெல்லும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்ல முடியாது. இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதுக்கே உத்தரவாதம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தவங்க கூட்டணி பற்றி பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. நம்ம அவரவர் கூட்டணியை பார்த்து பலப்படுத்தி ஆட்சிக்கு வர வழியை பார்த்தாங்கன்னா தட் வில் பி கிரேட். அடுத்தவங்க கூட்டணியை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் சொல்வதற்கு நிறைவான விஷயங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு அவருக்கு கேட்டால் தெரியும். பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் சென்று அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு பெறுவது இந்தியாவிலேயே சராசரியோட ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில். 2-3 நாள் முன்னாடி மதுரையில் வந்து ஒருத்தரை வெட்டிட்டாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர். இவ்வளவு தொடர் பிரச்சனைகள் 100 நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்றும் குரல் கொடுக்க முடியல. ஏடிஎம்கே என்ன ஆகும், விஜய் என்ன ஆவார், பிஜேபி தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுதான் இப்போ மக்களுக்கு தேவையா? பிஜேபி காரணமாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அவர் யாருக்காக குரல் கொடுக்குறாரோ, யாருக்காக போர் குரல் கொடுக்குறாரோ அவர் எல்லாருக்காக குரல் கொடுக்குறாரு. ஆனால் பட்டியலின மக்களுக்கான பிரதான விஷயங்கள் அவர் நிற்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய அந்த குற்ற ஆவண காப்பகத்துடைய டீட்டெயில் அவர் பார்க்கட்டும். கிரைம் ரெக்கார்ட் பியூரோடைய ஆவணத்தை பார்க்கட்டும். அவர் அது தமிழ்நாடு அரசு கொடுத்தது தான். ஸோ அது வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு அதில் ஏதாவது சொல்லிட போகிறாங்க யாராவது? தமிழ்நாடு அரசு கொடுத்ததை கம்பைல் பண்ணது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இவர்களுக்கு 2021-25 வரைக்குமான நேரத்தில் இப்படி போயிருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிற புது கொடூரமான ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. இதை பற்றி கவலைப்பட சொல்லுங்க. ஏடிஎம்கே பண்ணது, டிஎம்கே பண்ணது, விஜய் பண்ணது, யாரோ எக்கெடுங்கிட்டு போகிறாங்க. அதில் என்ன அண்ணன் திருமாவளவன் என்ன செய்ய போகிறாரு? இல்லை, அதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு முக்கிய காரணம் பாஜக தான் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. மக்களுமே விழிப்புணர்வா இருக்கணும், அதிமுக தொண்டர்கள் விழிப்புணர்வா இருக்கணும், எல்லாருமே சொல்லட்டும். அவங்க எல்லாருக்கும் இதான் பதில். அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணி கட்சி தானே, தோழமை தானே. அவர்கள் எல்லோருக்கும் ஒரே பதில். அது மதிமுக சொன்னாலும் விசிக சொன்னாலும் 2 கம்யூனிஸ்ட் சொன்னாலும் யார் சொன்னாலும் ஒரே பதில் தான். உங்களுடைய கூட்டணி கட்சி செய்யக்கூடியதை நீங்கள் பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்க. வேறு மக்கள் முன்னாடி சொல்லுங்க. தமிழ்நாடு ஆகச்சிறந்த மாநிலமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு பின்னி படுறதுக்குன்னு சொல்லட்டும். அவ்வளோதான், மக்கள் முடிவு பண்ணட்டும். அது பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு தாக்குதல் இல்லைன்னு சொல்லட்டும். கடந்த ஆண்டுகளுடைய குறைஞ்சிருக்குன்னு சொல்லட்டும், தேசிய சராசரியோட குறைஞ்சிருக்குன்னு சொல்லட்டும், ஏதாவது 1 புள்ளி வரும்னு சொல்லட்டும். அதெல்லாம் பார்க்கட்டும். முதல்ல அவங்க டிஎம்கே கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி பற்றி என்ன கவலை? அது ரொம்ப முதல்ல சொல்லுங்கள். அவருக்கு அவங்க கவலை பற்றி இருக்குமோ உங்களுக்கு கவலை என்ன? நான் என் சேனல் வழக்க பார்ப்பேனா, உங்கள் சேனல் வழக்க பார்ப்பேனா? நான் உங்களை பற்றி உங்கள் சேனல் பற்றி பொறாமையில பேசுகிறேன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், அதுக்கு பிஜேபி காரணமாக இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ நாங்கள் 2 அங்காளி பங்காளின்னு ஒத்துக்கங்க. அதிமுகவும் திமுக நாங்கள்லாம் ஒன்று, திமுக கூட்டணியிலே அதிமுக ஒன்று சொல்லிக்கங்க. அப்போ செங்கோட்டையன் சொன்னாரா? அது மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கு ஏடிஎம்கே எங்களுடைய ஆளுங்க, எங்களுடைய ஆளுக்கு இப்படி கவலை நடக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம்னு சொல்லுங்க. நம்ம வந்து அதை யோசிப்போம். ஏடிஎம்கே எதிர நிற்குதுன்னு சொல்றீங்க, அவங்கள நாள்தோறும் விமர்சனம் பண்றீங்க. அவர்கள் இப்படி ஆகிவிட்ட உங்கள்கிட்ட அழுதாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி எழுதாரா, வேலுமணி எழுதாரா, தங்கமணி எழுதாரா, உதயகுமார் எழுதாரா, செல்லூர் ராஜு எழுதாரா? யாரா அழுதாங்களா? அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? முழுக்க பாஜகவினால தான் எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பட்டியல் போடுங்க முடிஞ்சா. யாரும் விலகினவர்கள் கிடையாது, நீக்கப்பட்டவர்கள். அதிமுக தலைமை எடுத்த முடிவு. இதுல பிஜேபி எங்க வந்துச்சு? இல்ல, ஒன்றிணைக்கான பணிகள்ல பாஜக ஈடுபட்டுச்சு. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. விலகுனாங்க அப்படின்னா நான் உங்களை தூண்டி விட்டேன். நீங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க, பாண்டே பின்னாடி இருந்து இயக்கியிருக்காருன்னா புரிஞ்சுக்கலாம். உங்களை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இதுல பிஜேபி எங்க வருது எனக்கு புரியல. நான் வந்து உங்களை ஆசையை காட்டி தூண்டி விடுறேன், நடு ரோட்ல விட்டேன். பாஜக காரணம் புரிஞ்சுக்கலாம். செங்கோட்டையன் இப்ப கடைசியா, சசிகலா முதல்ல, அத்தனை பேருமே ஏடிஎம்கே நீக்கப்பட்டவர்கள். திரு ஓபிஎஸ் உள்பட, திரு டிடி உள்பட. இனிமே இவர்கள் யாரோடும் புழக்கம் கிடையாதுன்னு அதிமுக தலைமை அறிக்கை கொடுத்துருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? தர்ம யுத்தம் நடத்துனது யாருக்கு எதிராக? திரும்ப சசிகலாவுக்கு எதிராக தானே. அப்ப அவங்க தூக்குனாங்கல்ல, அப்ப யார் காரணம்? இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்திருக்காங்க, இதுக்கு யார் காரணம்? ஏதாவது நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கா? சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்குவதற்காக தர்மயுத்தம் நடத்தியவர் ஓபிஎஸ். இன்னைக்கு ஓபிஎஸ் அவங்க கூட சேர்ந்து நிற்கிறார். இது பிஜேபி காரணம் என்ன அர்த்தம் புரியுங்களா? சசிகலாவை ஒழிச்சது பிஜேபி சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒழிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஓபிஎஸ் கூட இருந்தது சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறோம். ஓபிஎஸ் இப்போ அங்கே போய் நிற்கிறாரு, எப்படி கணக்காக இருக்கும்? அப்போ சசிகலாவை நீக்க தூண்டினது பிஜேபி சொல்லக்கூடாதுல்ல?
ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ், உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாலினை எதிர்க்கிறாரு, உதயநிதி ஆதரிக்கிறான்னு ஒருத்தர் திமுக இருக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. எனக்கு புரியலையே. பிஜேபி இந்த பக்கம், அதாவது எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி. நான் நேற்று தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அருண்குமார்கிட்ட, எது நடந்தாலும் தப்புன்னா பிஜேபி. பிராமணர்களையும் பிஜேபி தான் நீங்கள் என்னன்னாலும் திட்டிக்க முடியும். இன்னைக்கு வந்து அதே திரு திருமாவளவன் சொல்லாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிராமணர்களாக இருக்கிறாங்க. அப்படியா பார்த்து போட்டுட்டு இருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனால் பிராமணர் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் சொல்றாரு, அப்போ வந்து அதில் என்ன மாதிரி அடிப்படை பண்ணுறாரு? எங்க கேஸ்டுக்கு 2 போடுங்க, உங்க கேஸ்டுக்கு 2 போடுங்க. அப்படியா? ராணுவத்தில் எங்க ஆளு கம்மியா இருக்கான்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? ராணுவ தளபதி அவர் பாண்டே உட்கார்ந்துருக்காரு, அதே எப்படி உட்காரலாம்? நான் தான் உட்காருன்னு சொல்ல வேண்டியதானே? ராணுவத்துக்கு போக வேண்டியதானே? பயிற்சிக்கு போக வேண்டியதானே? அதையும் சொல்ல மாட்டேன்றாரு. என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதான் சொன்னேன், பிராமணர்களையும் பிஜேபி என்னெல்லாம் சொல்லும். அவர்கள் படிச்சு வந்திருக்கிறாளா, தகுதியோடு வந்திருக்கிறாளா, தகுதி இல்லாமல், இவ்வளவுதான் கேட்கணும். பிராமணர் நீதிபதி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து ஊழல்ல புறையோடி இருக்கார், பேசுங்க. அது பிராமணர்னே பார்க்கணும். எந்த நீதிபதி இருந்தாலும் கண்டிக்கணும், தண்டிக்கணும், குழப்பமே இல்லை. அவர் பிராமணரா, சத்திரியரா, வைசியரா, சூத்ரா, என்ன கணக்கு வந்துச்சு? அவர் நியாயமானவரா, நியாயமற்றவரா? இவ்வளவுதான் கேள்வி. ஓபிஎஸ் வந்து எதனால இப்போ இந்த நிலைமையில் இருக்கார் அப்படிங்கறதுக்கான முக்கிய காரணமே வந்து மோடியும் அமித்ஷாவும் மீட் பண்ண ட்ரை பண்ணியும் கடைசியாக வந்து அதுக்கான ஒரு சந்தர்ப்பமே அமையல. அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமை காரணம். டெல்லியும் வந்து அதற்கான முயற்சி ஈடுபடலை. கடைசியாக வந்து அவர் தனித்து விடப்பட்டிருக்கார். கடைசியாக வந்து அவரே டிசம்பர் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அப்போ பாஜகவை நம்பி ஓபிஎஸ்க்கு என்ன நேர்ந்தது? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், திரும்ப ஒருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல பாஜகவை நம்பி இருந்தேன் அப்படின்னு ஓபிஎஸ் இங்கேயா சொன்னாரா? பாஜகவை நம்பி கெட்டேன் அப்படின்னு இங்கேயா சொன்னாரா? நம்ம பேசுவோம். 3வது, இன்னொரு கட்சியை நம்பி இருந்தால் அவர் தலைவரா? ஸ்டாலின் அவர்கள், நான் காங்கிரஸ் நம்பி இருந்தேன், உதயநிதி அவர்கள் என்னை வந்து விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுன்னு நினச்சேன், அப்போ அவர்கள் தலைவர்களா? அவர் இல்லை. நான் முதல்ல அவர் எங்கேயுமே சொல்லலை. 2வது, அவருக்கு எங்கேயுமே அப்படி நடக்கலை. 3வது வந்து அப்படி அவர் உண்மையிலே நடந்துச்சு, நீங்கள் சொன்னதான் உண்மை அப்படின்னா பிஜேபி நம்பி நான் மோசம் போயிட்டேன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்வார். அது எப்படி தலைவராக இருக்கும்? இல்லை, என்டிஏ கூட்டிலேருந்து எதனால வந்தார்? அவருடைய கட்சிக்குள்ள பிரச்சனை. அவருடைய கட்சிக்குள்ள நான் தான் சொன்னேன், வெளியில வந்தார் வெளியில தான் சொல்லிட்டே இருக்கீங்க. நீக்கப்பட்டார்னு புரிஞ்சுக்கங்க. இட் வாஸ் தி டிசிஷன் ஆஃப் மிஸ்டர். இல்ல சார், நீங்க சொல்றது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் குறித்து. நான் என்ன சொல்றேன், என்டிஏ கூட்டிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்தாரா? அது எதனால வந்தாரு? அவர் ஏடிஎம்கேல இருந்து நீக்கப்பட்ட போதே அவர் என்டிஏ கூட்டணியில் இல்லைங்க. அவர் எந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தானே அவர் சுயேட்சையாக நின்றார், சுயேட்சையாக வந்தார். 2026 தேர்தலும் போது அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, அதை யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் வேலை இருக்குது. நமக்கு அதில் ஒரு பொறுமையில தாராள போல யார் தடுக்கிறா? அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அண்ணன் டிடிவி வந்து நான் வெளியே போறேன், யார் தடுத்தா? இப்போ என்ன பிரச்சனை? அவருமே சொன்ன ரீசன் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து டெல்லி தலைமையிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐ மீன் அண்ணாமலைகிட்ட சொன்னேன், அண்ணாமலை கொஞ்சம் பொறுத்துருங்க, நம்ம நடக்கிறது நடக்கும், நீங்க பொறுமை காத்துருங்க அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. பொறுமை காத்தாரா? பொறுமை காத்தாரா? அவர் ஏப்ரல்ல இருந்து நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னார்ல டிடிவி. பொறுமை எப்படின்னா அதுக்கு அளவு இருக்கா? 3/4 மணி நேரம் பொறுமை, 3 மணி நேரம் பொறுமைன்னு ஏதாவது இருக்கா? எலெக்ஷன் நடந்துருச்சா? கேண்டிடேட் வந்துருச்சா? அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சா? அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சா? நாங்கள் 234 தொகுதிக்கு அறிவிச்சாங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்க. எந்த ப்ராக்ரஸுமே நடக்கல. இன்னும் டிஎம் சரி இங்கே விட்டுருங்க, டிஎம்கே ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா? எங்கேயாவது ஒன்று முடிஞ்சிருக்கு சார், எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க சார், போர் வந்துருச்சு சார், இப்போ நாளை கழிச்சு காலைல சண்டை சார், நீங்கள் சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் நேரில் பேசுகிறார்கள், எல்லோரும் மறைத்து பேசுகிறார்கள். அவங்க டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஆன் ரெக்கார்ட், ஆஃப் த ரெக்கார்ட். அதே மாதிரி நீங்களும் பேசுங்க. நீங்கள் அண்ணாமலைகிட்ட தான் ரீச் பண்ணீங்க, அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார், பொறுத்துருங்கன்னு. வேற என்ன செய்யணும்? இப்போ பாஜக எங்கே கைவிட்டுச்சு உங்களை? அண்ணாமலையே பாஜக கைவிட்டுருச்சுல்ல. உங்கள்கிட்ட அழுதாரா அண்ணாமலை? நீங்கள் தான் அவருக்கு அண்ணாமலைக்கு பாடி கார்டா? அவருக்கு நீங்கள் தான் எஸ்கார்டா? நீங்கள் தான் அவருக்கு கார்டியனா? உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் யார் அந்த கட்சி பற்றி பேசுறது? திமுக 100 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, யாராவது பேசியிருக்கீங்களா? திமுக 100 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, யாராவது பேசியிருக்கீங்களா? செந்தில் பாலாஜியை கரூரில் விமர்சனம் பண்ணது யாரு? சொல்லுங்க சார். செந்தில் பாலாஜியை கரூரில் விமர்சனம் பண்ண தமிழக முதலமைச்சர் திரும்ப சேர்த்தாரா இல்லையா? எத்தனை வருஷங்கள்? 500 வருஷமா? 1000 வருஷமா? 2 வருஷம் கேப்ல நடக்கலையா? அதை யாராவது பேசியிருக்கீங்களா? அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அண்ணாமலைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க. அண்ணாமலை உங்கள்கிட்ட அழுதாரா? முந்தானத்து வரைக்கும் அவங்க கொஞ்சம் குழாவிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு வைத்தறிச்சல் என்னடா? எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் பஞ்சாயத்து ஆக மாட்டுதே. அவங்க ஒற்றுமையாக இருக்காங்களே, எதையாவது சொல்லி நம்ம இல்லை கிளப்பி விடுவோம். வேறு தலைப்பு பேசிடக்கூடாது, டிபேட்டில் வேறு டாபிக் வந்துடக்கூடாது. நைட்டானா அதிமுக போயிடுச்சு, செங்கோட்டையன் போயிட்டாரு, பிஜேபி போயிடுச்சு, பிஜேபி ஏமாத்திருச்சு, மொத்தமாக போயிடுச்சு. ஏன் கவலைப்படும்? மொத்தமாக போயிட்டு நீங்கள் அதான் ஆசைப்பட்டீங்க. இப்போ ஆரம்பத்திலேருந்தே பாருங்க, ஏடிஎம்கே பாஜக கூட்டணி, இவங்க எல்லாரும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி தோக்குன்னு ஆசைப்பட்டீங்க. அதான் நடக்கும் போது சொல்றீங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷப்படுங்க, பட்டாசு கொளுத்துங்க. நீங்க விரும்பினது தானே பாஸ் நடக்குது. உங்க எண்ணத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க அதை விரும்புறீங்க, அது நடக்கல, அந்த வைத்தறிச்சல பேசுறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இல்லை இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ தொடர்ந்து
நம்பியிருந்தாங்க நம்ம என்டிஏ கூட்டணியில தான் வந்து தொடர போறோம் அப்படின்னு சொல்லி. எடப்பாடியினால இந்த முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கு பாஜக தலைமையினால அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியை நடத்துகிறார். அவர் டிடிவி தினகரனை வருஷக்கணக்கு முன்னாடி நீக்கிட்டார். பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப முன்னாடி நீக்கிட்டார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீக்கிட்டார். சரிங்களா? ஓபிஎஸ் இப்போ நீக்கிட்டார், கட்சி ஆஃபீஸில் பிரச்சனை வந்த பிறகு. இதில் பிஜேபி என்ன செய்யும்? அவர்களுடைய கட்சியில் அவர் எடுக்கிற முடிவு பிஜேபியில் எங்கே வந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல பாஜகவோட தலையீடு இருந்துச்சுல்ல, ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லி. தலையீடு அக்கறையா சொல்லுங்க. தலையீடுக்கும் அக்கறைக்கு நீங்க வித்தியாசம் சொல்லுங்க. உங்க வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி சண்டை போடுது, நான் வந்து ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னா தலையீடுன்னு சொல்வீங்களா? பிரிச்சு விட்டா நீங்க தலையீடுன்னு சொல்லணும். நாங்க ஒன்னா இருந்தோம் சார், இவர் வந்தாரு கெடுத்து விட்டாருன்னு சொல்லுங்க. இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியா சேர்த்து விடல. செங்கோட்டையில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இபிஎஸ் வரைக்கும் எல்லோரும் பொதுவெளியில் பகிர்ந்த விஷயத்தை நான் சொல்றேன். பொதுவெளியில் வந்து அதிமுக பிளவுபட்ட போது ஒன்றிணைத்தவர்கள் பாஜக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? சொல்லியா? இபிஎஸ் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, செங்கோட்டை சொல்லியிருக்காரு. சேர்த்து விட்டவங்களை நீங்க களைச்சு விட்ட மாதிரி காலி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற 3 துருவங்களா இருக்கக்கூடிய 3 பேரும் சொன்ன தாவேக்கால போன செங்கோட்டையன், என்டிஏல இருந்து வெளியே போன ஓபிஎஸ், இந்த 2 பேரும் நீக்கின இபிஎஸ், 3 பேருமே தெளிவா சொல்றாங்க எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தியது பாஜக. 4.5 ஆண்டு ஆட்சிக்கு எங்களுக்கு துணை நின்றது பாஜக. நீங்க கலவரக்காரன் களைச்சு விட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா அண்மையில தான் இந்த விஷயத்த சொன்னார். இது மாதிரி 4.5 வருஷம் ஆட்சி நடத்ததுக்கு மிகப்பெரிய என்னை சங்கின் நீங்க மங்கின் நீங்க இன்னைக்கு திரு எடப்பாடியே சொல்றாரு பேசாம வாய் மூடிட்டு இருங்கன்ற சொல்றவர்கள் எல்லாம். அதைத்தான் நான் 4.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன்ல. அது அவங்களுடைய ஒற்றுமை தான் காரணம். அவங்க தான் ஒற்றுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னார். தலையிடுறாங்கன்றீங்க. தலையிடுறது களைச்சு விடுறது. நீங்க அப்படியே உல்டாவா சொல்றீங்க. ஒருத்தர் தான் வாழ வச்சிருக்காரு, ஒருத்தர் தான் துணை இருக்காரு, ஒருத்தர் நலம் விரும்பியாக இருந்திருக்கிறார். அவரை நீங்க வந்து கெடுதல்காரரா போட்டுறீங்க. என்ன கணக்குது? அப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அவசரப்பட்டுட்டாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்க கூடாது. அவர்களுடைய முடிவு அவர்கள் நடத்துற. நான் யாருங்க சொல்றது? அவசரப்பட்டாங்க, வேகப்பட்டாங்க, சீக்கிரம் பண்ணிட்டாங்க. நான் யார் சொல்றதுக்கு? நான் சொன்னா கேட்க போறாங்களா? அவங்களுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம்? நான் கட்சியில் இருக்கிறேன்னா எனக்கு அவங்க என்ன சம்பந்தம்? அவர்களுடைய முடிவு. அது நாளைக்கு திரும்ப சேருவாங்க. நம்ம என்ன செய்ய மூஞ்சி எங்க போய் வைப்பீங்க? இல்லைன்னு ஆன பிறகு பேசுங்க சார். அதே டிடிவி தினகரன் ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் இபிஎஸ் அவர்களையும் விமர்சிச்ச தினகரன் எங்களுடைய முதல் வாய்ப்பு என்டிஏன்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா? அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு ஆர்குமெண்ட்டுக்கு? அப்புறம் அவரும் விஜய் கூட சேர்ந்தாருன்னு சொல்லுங்க, நம்ம அன்னைக்கு பேசுவோம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் கூட போறாரு. கூட்டணியிலிருந்து இல்லைன்னு இருக்கக்கூடிய ஏற்கனவே 2021 இல்லை 24 அவர் வந்து தனியா நிற்கிறாரு. இதுல என்ன நீங்க புதுசா காண்டு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைறீங்க. டிடிவி தினகரனே அண்மையில சொன்னாரு, பெத்த கட்சி வந்துருச்சு, அதனால வந்து எங்களை வந்து சைட்ல டீல் பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு. 2024 ஏற்கனவே அவர் தான் தெளிவா இருக்கார்ல. திரு இபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுக்கு திருமதி சசிகலாவையும் திரு டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். திரு ஓபிஎஸ் நீக்கினதான் உள்ளவங்களை 4 பேர் வருத்தப்படுறாங்க. 2 பேரும் நீக்கினதுல முதல்ல இருந்து வருத்தப்படல. அது ரொம்ப தெரிஞ்சுதான் அண்ணன் டிடிவி அவர்கள் வந்து தனி கட்சி பத்தி தெளிவா போயிட்டாரு. அவர் நான் தான் ஏடிஎம்கே மீட்பு குழு உரிமைக்குள்ள சொல்லவே இல்லையே. திருமதி சசிகலா நான் தான் ஏடிஎம்கேன்றாங்க, திரு ஓபிஎஸ் நான் தான் ஏடிஎம்கேன்றாரு. திரு டிடிவி என்னைக்கா சொன்னாரா? அவர் தெளிவா உங்க சாவாசமே வேண்டான்னு போயிட்டாரு. என்ன நீங்க எனக்கு எப்போ உள்ள கேள்வி கேட்குறீங்க? 6 வருஷம் கழிச்சு ஒரு கேள்வி கேட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவர் தான் தெளிவா தனிப்பாதை அமைச்சிட்டார். அவர் என்டிஏ கூட்டணியில இருந்தார், நான் வெளியே போயிட்டேன்னு சொன்னார். 2026 என்டிஏ கூட்டணி இன்னும் அமைஞ்சு முடியல. இவ்வளவுதான். திமுக கூட்டணியில் சீட் ஷேரிங் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணியில் கமலஹாசன் இருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு சீட்டு சொல்லுங்க. ஏதாவது முடிவாயிருக்கா? இப்போ தேமுதிக பாமகலாம் டிஎம்கே கூட போகுமா அப்படின்னு பேச்சு இருக்குதா இல்லையா? அப்ப டிஎம்கே கூட்டணியும் முடிவாகல. அப்ப யார் கூட்டணி முடிவாகல? நீங்க ஏடிஎம்கே பத்தி பேசுறீங்க, டிஎம்கே பத்தி பேசக்கூடாது அசைன்மெண்டா? இப்போ செங்கோட்டையனுமே வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு, அமித்ஷாவை போய் டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தாரு. கடைசியா வந்து இவங்க சொல்றது எதுவுமே அதிமுகக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, அதனால நம்ம தனி ட்ராக் எடுத்து நம்ம தாவேக்கால சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயனால தானே இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்க. நான் வந்து அது சந்திப்புக்கும் இந்த முடிவுக்குமான விஷயம் தொடர்படுத்துறேன். அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அதிமுக தலையிட முடியாதுங்க. சரிங்க, நான் தனி கட்சி. அப்படியே இருக்கக்கூடாது. அவங்க என்னமோ கைவிட்ட மாதிரியும். நான் சொல்றேன் சார், ஏடிஎம்கேக்குள்ள எவ்வளவு சார் பிஜேபி போக முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி கலைச்சு விடுறவங்க இல்ல, அவங்க சேர்த்து விடுறவங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நீக்கப்பட்டாச்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்து கெடுவிதிக்காதீங்கன்னாரு விதிச்சிங்க, அவங்க வந்து சந்திக்காதனாரு சந்திச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? அது பிஜேபி என்ன செய்யும்? பிஜேபி சொன்னால் கேட்பாரா? அதே மாதிரி வந்து இபிஎஸ் சொன்னால் பிஜேபி கேட்குமா? நாளைக்கு வந்து ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக நீங்கள் இவரை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் செஞ்சிருவாங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரு லேயர் இருக்குல்ல. நான் கூட்டணியில் இருக்கேங்கிறக்கா செய்வாங்களா? எது செய்வாங்க, எது செய்ய மாட்டேன்னு கணக்கு இருக்குல்ல. இல்ல இப்ப பொது வெளியில என்ன மக்களும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக உங்களை மாதிரி பொழுது போகாதவங்க
திமுக கூட்டணியை வெல்ல வைக்கணும்னு முயற்சி பண்றவங்க, அதிமுக கூட்டணி வென்றுமோன்னு அஞ்சக்கூடிய திமுக கூட்டணியர் பேசிட்டு இருக்காங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? ஒரு ப்ரூஃப் நீங்க இல்ல காட்டுங்க. இப்ப அவங்களே என்ன சார் சொன்னாங்க? டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வெளியே வந்த செங்கோட்டையனோ பாஜக மூலியமாக நாங்க சில விஷயத்தை வந்து அதிமுகக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம், என்ன கடைசியா விஷயம்? அது நடக்கல, என்ன விஷயம்? ஒன்றிணையணும். அப்ப அது தெரிஞ்சுக்கங்க. அதுதான் சொல்றேன், பாஜக இப்ப ஏங்க, தலையிடுச்சா உங்களுடைய இல்லையா? கேள்வி அதிமுக என்னவா- விவகாரத்துல நல்ல தலையீடு- பாஜக தலையிடுச்சா இல்லையா? திரும்ப நல்லா புரியுது. தலையீடுங்கிறது என்ன, அக்கறைங்கிறது என்ன, ரெண்டாவது முறையா உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தலையீடுனா களைச்சு விடுறது, இன்டர்ஃபியர் ஆகிறது, சரிங்களா? அக்கறை காட்டுறது, அக்கறைக்கு தான் லிமிட் உண்டு. தலையீடுங்கிறது மூக்க நுழைக்கிறது, அதுக்கு அவங்க லிமிட் கிடையாது. அவங்க பிடிச்சி கழுத்தை பிடிச்சிருப்பாங்க, கையை முடிச்சிருப்பாங்க. அவங்க இல்லை, இவங்க கேட்டாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க கேட்கல, அமைதியாயிட்டாங்க. 2021 திரு அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கூட்டத்தில் சொன்னார்னு எல்லாருக்குமே தெரியும். லீலா பேலஸ் ஹோட்டலில் வச்சு பேசின எல்லாருக்குமே தெரியும். அவர் கேட்கல, சரின்னு விட்டாரு. ஓபிஎஸ் பெரியவரா, சாரி இபிஎஸ் பெரியவரா, அமித்ஷா பெரியவரா? நீங்க இவ்வளவு மட்டும் சொல்லுங்க, யார் பவர்ஃபுல் சொல்லுங்க. அட சொல்லுங்களேன், ஏதாவது இது கூட பயமா உங்களுக்கு? அமித்ஷா தான். அப்புறம் ஏன் அவர் சொல்லி கேட்கல? அப்ப அமித்ஷாவே ரிக்வஸ்டா தான் வச்சிருக்கிறார். இது புரிஞ்சுக்கங்க. அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கல, பெரிய பாணியில செயல்படல. பாஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தா நல்லது, இல்லங்க வேண்டாங்க, சரி. ஏடிஎம்கேல யார் இருக்குங்கிற பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சா, பிஜேபில யார் இருக்குங்கிற ஏடிஎம்கே சொல்லிருமே. இது ஆரம்பத்திலே அமித்ஷாவோ மோடியோ சொல்லிருக்கலாமே. என்ன எங்களை நம்பி நீங்க உங்கள்ட்ட எதுவும் வந்து சொன்னாங்களா? expect பண்ணாதீங்க. உங்கள்ட்ட பிராமிஸ் பண்ணாங்களா? இல்ல ரெண்டு பேரும் இல்ல சொன்னாங்க. அப்புறம் ஏன் டெல்லி கிளம்பி ஓபிஎஸ் போனாரு, அப்புறம் ஏன் அவர் செங்கோட்டையன் போனாரு, உங்கள்ட்ட அப்புறம் ஏன் சொல்லி டிடிவி தினகரன் போனாரு? உங்கள்ட்ட வேலையாளா அவங்க மூணு பேரும்? ஓபிஎஸ் செங்கோட்டையன் உங்கள்ட்ட வேலையாளா? உங்க சேனல்ட்ட வேலை பார்க்கறாங்களா? உங்கள்ட்ட சொல்லிட்டு போணுமா? அவங்கள எல்லா மூவியும் அவங்களுக்கு 1000 கணக்கு இருக்கு, போவாங்க வருவாங்க. நீங்க என்ன சொல்றது? இல்ல பாஜக தலைவர்களை சந்திச்சனால இந்த மாதிரி கேள்வி வருது. பாஜக சந்திச்சு என்னங்க பிரச்சனை? சந்திச்சாங்க, ரைட், அடுத்து வாங்க. சோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல அவங்க ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகல. இல்ல எதுக்காக அதுக்கு சந்திச்சாங்களோ அவங்க தானே காரணம். அதனுடைய சொல்யூஷன் வந்து அதுக்கு நமக்கு அவங்க கிடைக்கல. தானே காரணம். உங்கள்ட்ட வந்து அழுதான். நான் செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ எங்களுடைய இந்த நிலைமைக்கு பிஜேபி காரணம் சொன்னாங்களா? இல்ல பிஜேபி அவர் நீங்க தான் அப்படி நான் பட்டு போவீங்க, அப்படிதான் கெட்டு போவீங்கன்னு சொன்னாங்களா? எல்லோரும் திரும்ப சொல்கிறார்கள், எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆல் ஆர் பாசிட்டிவ். ஒய் ஆர் யூ நெகட்டிவ்? உங்களுக்கு பயம், ஐயோ ஒன்று சேர்ந்துருவாங்களோ, அல்லது உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு பயம். இப்போ இவங்க செங்கோட்டையனா இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ செங்கோட்டையன் தாவேக்கல சேர்ந்துட்டாரு. இப்போ இன்னைக்கு காலையில ரகுபதி என்ன சொல்றாருன்னா, பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் இவர் இருக்கிறாரு. முத்துச்சாமி, ரகுபதி எல்லாரும் ஏடிஎம்கேல இருந்தவங்க. எங்க போனிப்பாங்க, அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப யார் அனுப்புனா ஏடிஎம்கேல இருந்து? எல்லாம் ஜெயலலிதாவுடைய ஸ்லீப்பர் செல். சேகர்பாபு யாருடைய வலதுகரமா இருந்தாரு? வட சென்னை யார் ஆண்டுகிட்டு இருந்தா? அவர் எப்படி இங்க போனாரு? அப்ப இபிஎஸ் அங்க ஆள் போட்டு வச்சிருக்கிறார். அதானே? மனோஜ் பாண்டியன் எப்படி உடனே கட்சி சேரார்? யார் மூலமா போனாரு? அப்ப மனோஜ் பாண்டியனுக்கும் சேகர்பாபு ஏற்கனவே தொடர்ந்து இருக்கு. அப்ப சேகர்பாபு யாருக்காக வேலை பார்த்தாரு? ஏடிஎம்கேக்கு. அப்படிதானே? அப்படிதானுங்க. யாரா கட்சி மாறினா அது காரணம் பிஜேபி. சேகர்பாபுல இருந்து, செல்வ கணபதியில இருந்து, ஏவாவேலில இருந்து, ராஜா கண்ணப்பன்ல இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து, கேகேசார்ல இருந்து, செந்தில் பாலாஜில இருந்து, ரகுபதியில இருந்து, முத்துச்சாமில இருந்து, என்னங்க பூரா ஏடிஎம்கேலா இருக்கு. ஏடிஎம் கூட பிடிமா டிஎம்கே, ஏடிஎம் கூட பிடிமா டிஎம்கே. என்ன டிஎம்கேல பூரா ஏடிஎம்கேலா இருக்காங்களா இல்லையா? பஸ் நான் சொன்ன யாராவது தப்பா மாத்தி சொல்லிட்டேனா? அப்புறம் ஒருத்தர் கட்சி விட்டு போனாரு, ஒருத்தர் கூட்டணி அமைச்சாரு, ஒருத்தர் வெளியே போனாரு, அதுக்கு பிஜேபி காரணம். இவ்வளவு பேர் போயிருக்காங்களா ஏடிஎம்கேல இருந்து? பிஜேபி அனுப்பி இருக்குமோ? டிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்துச்சுல, இருந்ததுல. அண்ணன் திருமாவளவன் பிஜேபிக்கு குறை சொல்றாருல, அவர் 2021 எம்எல்ஏ வந்து யாரோட இருந்தா? அவரும் எச் ராஜா எம்எல்ஏ வந்தாங்களா இல்லையா? எப்படி இருந்தாங்க? யாரோட கூட்டணி இருந்தாங்க? பிஜேபி இருக்கிற கூட்டணியில் விசிக என்ன சார் வேலை? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கலவரம் நடந்த போது விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏவா இருந்துச்சு, திருமாவளவன் எம்எல்ஏ யாரோட? என்ன நீங்க பி டீம் யார்? எனக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் தான் பி டீம் போல தெரியுது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்காரு. குஜராத் கலவரத்தின் போது கூட்டணியில் இருந்திருக்கிறார். அதே திருமாவளவன் சொல்றாரு, தாவேகாக்குள்ள நிறைய சங்க பரிவார் கும்பல்கள், சங்கிகள்லாம் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. யாரு அப்படிங்கிற சொல்றாரு. ஆதவர்ஜுனாவா? அவர் அனுப்புனது யார்? ஆதவர்ஜுனா அனுப்புனது யார்? காலையில் அனுப்பிட்டு சாயந்தரம் வந்து புஸ்தகத்தை வாங்கினது யார்? காலையில் கட்சியில் சேர்ந்துட்டார், சாயந்தரம் திரும்பிடார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்றார். சேர்ந்த உடனே எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதிக்கு போறார். அப்ப அவருடைய தாய் வீடு எதுன்னு காட்டுறார். சரிதானே? திரும்ப ஆதவர்ஜுனா கட்சியில் சேர்றார் தாவேக்கால. சேர்ந்த உடனே எங்க போனாரு? சாயந்தரமா நேர திருமாவளவன் போய் பார்த்து புக்கு கொடுத்தார், அன்னைக்கு சாயந்தரமே. அப்ப அவர்கள் அனுப்பின ஸ்பையா? திமுக கூட்டணி சார்பா ஏற்கனவே திமுக இருந்தவர் தெரியுமில்ல, திமுக பின்னாடி வேலை பார்த்தார் தெரியுமில்ல. அப்ப திமுக வேலை பார்த்தவர், விசிகால இருந்தவர், சேர்ந்த அன்னைக்கு சாயந்தரமே புக்கு பரிசு வாங்கினவர், அவர் ஆதவர்ஜுனா அங்க இருக்கிறாருன்னா இப்ப விசிகாவும் திமுக சேர்ந்து பிளான் பண்ணி விஜயை ஸ்பை பண்றதுக்கு அனுப்பியிருக்கீங்களா? செங்கோட்டையன் போனா பாஜக பண்ணிருக்கு, ஆதவர்ஜுனா போனா யார் பண்ணிருக்கு சொல்லணும்ல. சொல்லுங்க பாஸ், யார் அனுப்பியிருப்பா? எந்த கட்சியில இருந்து போனாரு? ஆதவர்ஜுனா அவர்கள் சங்கின்னு சொல்ல போறீங்களா?
அந்த சங்கியை தான் அப்போ நீங்கள் வச்சுருந்தீங்களா? அப்போ நீங்கள் சங்கியா? ஏதாவது ஒரு இடத்துல லாஜிக் வாங்க, ஏதாவது ஒரு லாஜிக் வாங்க. இப்படின்னா அப்படின்றீங்க, அப்படின்னு ஏதாவது ஒரு லாஜிக் வாங்க, நம்ம பேசுவோம். இல்லை அதுதான் இப்போ 2 விஷயம். ஒன்று செங்கோட்டையனும் வந்து பாஜக பிடியினால இருந்தார், இப்போ வந்து வேற ஒரு ட்ராக் எடுத்து இப்போ தாவேக்குள்ள சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். பாஜக பிடியில் எங்க இருந்தாருன்னு பேசுங்க. சும்மா ஒரே வார்த்தை நீங்க டைம் பாஸ் பண்ணாதீங்க. எனக்கு அவ்வளவு இல்லை அன்வர் ராஜா இதை சொன்னார்ல, திமுக அன்வர் ராஜா யாருங்க? அன்வர் ராஜா சசிகலா அவர்களை எவ்வளவு போட்டுனாருங்க? எதுக்குங்க வெளியே வந்தாரு? எதுக்கு திரும்ப சேர்ந்தாரு? 2021 பாஜக கூட்டணியில் இருந்தாரா அன்வர் ராஜா? அன்னைக்கு பாஜக தெரியலையா? அன்வர் ராஜாக்கு பாஜக தெரியுமா தெரியாதா? 2021 கூட வந்து ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணியில் இருந்துச்சு பாஜக கூட. அன்வர் ராஜாக்கு அப்ப தெரியலையா பிஜேபி என்ன கட்சின்னு? பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்ந்த மறுநாள் விலகினாரா பிஜேபி சொல்றதுக்கு? ஜெயலலிதா பிஜேபி கூட இருக்கும்போது பேசாம உட்கார்ந்தார். 2021 பிஜேபி கூட பேசாம உட்கார்ந்தார். 4 வருஷம் எங்களோட ஆட்சியை தூக்கி பிடிச்ச பிஜேபி சொல்லும்போது கூட உட்கார்ந்தார், பேசாம உட்கார்ந்தார். இப்போ என்ன திடீர்னு பிஜேபி? அன்வர் ராஜாக்கு பிஜேபி அதுக்கு முன்னாடி தெரியல, அது பிஜேபி இல்லைன்னு நினைச்சாரா? இப்போ தாவேக்காக்குள்ள சில ஊடுருவி இருக்காங்க பாஜக காரர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. சும்மா ஒரே மாட்ட திரும்ப 7வது முறை கேட்டு டைம் பாஸ் பண்ணாதீங்க. யாருன்னு பேசுங்க. பாஜக காரங்க சில ஊடுருவி இருக்காங்க அப்படின்னா நான் வந்து பதில் சொல்லி அப்படி ஊடுருவவில்லை அப்படின்னு சொல்லுவேனா? யாருன்னு சொல்லுங்க. யூ நேம் சம்ஒன். இல்ல சொல்றவங்களே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்க போய் கேளுங்க. இங்க எது குத்த வச்சிருக்கீங்க? சொல்றவங்களே நீங்க சொல்லி யாருன்னு சொல்லுங்க. அங்கெல்லாம் கேட்கணும். அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு, முத்துசாமி என்ன பேசுறாரு, பெரிய மக்கள் எல்லாம் பேசுறாங்களா? யாரை சொல்றீங்க? பசங்க கேளுங்க. மைக் வந்து உங்களுக்கு அங்க வேலை செய்யாதா? பெருமக்கள்கிட்ட கேளுங்க சார். இப்போ விஜய் வந்து முடிவு வந்து தனிச்சையாக எடுக்கணும், இதுக்கு பின்னாடி வேற எந்த ஒரு ஐடியாலஜியோ வேறு எந்த கட்சியோ இருக்கக்கூடாது அப்படின்னும். நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் தன்னிச்சு முடிவு எடுக்காரு, நீங்க உடனே கூட்டணி சேர போறீங்களா? விஜய் சுயேட்சா முடிவு எடுக்கிறார். திருமாவளவன் மேல பெரிய பாசம் வச்சிருந்தார். திரு விஜய் அவர்கள் சொல்றாரு அவர் வந்து வரலங்கிற அளவுக்கு அரசியல் பயிற்சி, அவருடைய மனசு பூரா இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னார். நீங்க கூட்டணி சேர போறீங்களா? நீங்க கூட்டணி சேருங்க, தோழமை சுட்டுங்க, அவர் சுயேட்சா சிந்திக்கணும் பார்க்கணும். உங்களுக்கு தான் நாங்கள் சேர மாட்டோம். நீங்களாம் குட்டி கட்சி, அதிமுக திமுக தான் இதெல்லாம் பேசணும், நீங்களாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அவர் வளர்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? நீங்க கூட்டணி ஆட்சி உண்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன பேசுறீங்க? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி பெரிய கட்சி தாங்க சொல்லணும். அப்போ இன்னைக்கு என்ன பத்தி சின்ன கட்சி பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? ஏன் நீங்க விசி தாவேக்கா பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க விசிகே டிஎம்கே வாழ வைக்க வந்த கட்சி, அதை செய்யுங்க. எதுக்கு நீங்க தாவேக்கா பத்தி கவலைப்படுறீங்க? தாவேக்காவோட பீட்டிமா அண்ணன் விஜய் வந்து இங்கே போட்டு வச்சிருக்கிறாரு ஆள. அண்ணே நான் கூப்பிடும்போது வாங்க, அது வரைக்கும் அங்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காரா? ஓகே, இப்போ தாவேக்கா வந்து கொள்கை எதிரியை வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க, அரசியல் எதிரியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த கொள்கை எதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருப்பாங்களா இனிமேல்? அரசியலில் கொள்கைங்கிறதே கிடையாது. நான் உங்களுக்கு தான் சொன்னேன், செந்தில் பாலாஜி எங்கே இருந்தார், எப்படி வந்தார், மதிமுக என்னாச்சு, காங்கிரஸுக்கு திமுகமான உறவு என்ன, கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு என்ன, 150 உதாரணம் 2 கம்யூனிஸ்டுகளுக்கான உறவு என்ன, எதுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது? முதல்ல ஒரு கம்யூனிஸ்ட் தான் இருக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை? கொள்கைங்கிறதெல்லாம் வந்து காமெடி, நமக்கான மேட்ரு. அவர்களுக்குள்ள எதுவுமே அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை. அப்போ பாஜகவையும் வந்து எதிர்காலத்தில் அவர் அரவணைச்சு போகலாம். யாரு? விஜய். பாஜக கூட்டணியில் அவர் சேரலாம். அவர் என்ன அரவணைச்சு போறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ என்டிஏ கூட்டணியில் விஜயும் வரலாம். ஏற்கனவே இருக்குல்ல என்டிஏ கூட்டணி. நான் வரலாம் தான் நினைக்கிறேன். டிசம்பர் ஜனவரியில் தான் முடிவாகும். நான் உங்களுக்கு இன்னும் தேதி வரைக்கும் சொல்றேன். ஜனவரி 26 வரைக்கும் எந்த முடிவு வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப ஒரே விஷயத்தில் ஓட்டுற நான் எங்க முடிவாயிருக்குன்னு கேட்குறேன். எல்லா இடத்துலையும் முடிவாயிருச்சு, இங்கே மட்டும் முடிவாங்க நம்ம கட்டாயம் சொல்லுவோம், ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒன்னொன்னா இப்போதான் ஓடி தாவேக்கா கூட யார் கூட்டணியில் இருக்கா சொல்லுங்க? டிடிவி தினகரன் வரப்போறாரு, அதிமுக உரிமை கழகம் வரப்போகுது. யார் சொன்னா? அவர் சொன்னாரா? இவர் யாராவது ஒருத்தரா சொன்னான்னு சொல்லுங்க. நீங்களா உங்களுடைய இடத்துல யூகத்தில் போட்டு அதே கேள்வி வச்சு அதே பதிலாக வச்சு அதுக்கு ஒரு பதில் கேள்வி வச்சு ஏன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு புரியல. யாரா ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. அவர் சேரப்போறார், இவர் சேரப்போறார். அவர் என்டியோட சேர மாட்டேன்னு சொன்னாரா? அவர் டிஎம்கே கூட போக மாட்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? தேமுதிக டிஎம்கே கூட போகாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தேமுதிக வந்து பதில் சொல்லும்போது எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎம்கேவா இருக்கக்கூடாதா? அந்த கோவம் ஏடிஎம்கே மேலே இருக்கக்கூடாதா? எது உத்தரவாதம்னு நீங்கள் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுவுமே முடிவாகலை, ஏன் அவ்வளோ துடிக்கிறீங்க? இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போது செங்கோட்டையை நாங்கள் தாவேக்கால சேர்ந்தது தொடர்பாக இன்னைக்கு காலையில் ஜெயக்குமார் எங்கே இருந்தாலும் வாழ்க, அவர் வந்து அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்த்து தானே, அதில் என்ன இருக்குது? ஏதாவது வசையாக இருந்துச்சுன்னா தரம் குறைஞ்சதா இல்லையான்னு யோசிக்கலாம். வாழ்த்துங்கிறது கங்கரா. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தபோது எல்லாரும் வரவேற்க தானே செஞ்சாங்க. யார் திட்டினா? விஜய் கட்சி ஆரம்பித்தது யார் திட்டினா சொல்லுங்கள்? எல்லோரும் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இவர் அங்கே போய் சேர்ந்திருக்காரு. வாழ்க அண்ணன் மூத்தவர் தான். டிடிவி தான் அதே சொன்னார். மூத்தவர், 50 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கிறவர், ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன். அது எல்லாரும் வாழ்த்து தானே செய்வாங்க. எடப்பாடி அவர் கவுண்டர் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கரெக்டான ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பொதுச் செயலாளராக தொடர்ந்து அங்கே ட்ராவல் பண்ண ஆள், அதிமுகவில் ட்ராவல் பண்ண ஆள் யார் கொடுத்த கவுண்டர் சொல்லுங்க? செங்கோட்டையனுக்காக கேட்கப்பட்ட கேள்வி எடப்பாடி அவர் எங்கள் கட்சியிலே இல்லைன்னு சொல்லி சொன்னார். வேறு ஏதாவது சொன்னார் நான் கவனிக்கல. அவர் எங்கள் கட்சியிலே இல்லைங்க, அவர் என்ன முடிவெடுத்தா எங்களுக்கு என்னங்கன்னு சொல்லி சொன்னார். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தாவுனா சொல்லணும். நீ
ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். வேலுமணி வந்து இப்போ வந்து தாவேக்கா போயிட்டாரு அப்படின்னா வந்து ஐயோ அப்படின்னு ஒரு செட்பேக்னு சொல்லும். இவர் கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கிட்டார். நீக்கின பிறகு 10-20 நாள் கழித்து அவர் 4 பேர்கிட்ட பேசி வச்சு ஒரு முடிவு பண்ணி ஒரு கட்சியில் போய் சேர்றாரு. அதுக்கு அவர் என்ன செய்வார்? மனோஜ் பாண்டியன் வந்து ஏடிஎம்கில் தான் இருந்தார், டிஎம்கே போயிட்டார்ல. அது ஏன் நீங்கள் இபிஎஸ்ட்டை கேட்கல? மனோஜ் பாண்டியன் ஏடிஎம்கேல தானே இருந்தார், ஏடிஎம்கே எம்எல்ஏவாக தானே இருந்தார். அவர் வந்து டிஎம்கே போயிட்டார்லங்க. ஏங்க நீங்கள் இபிஎஸ்ட்டை கேட்கல? கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் தனிச்சு செயல்படுறாங்க, இன்னொரு கட்சியில் சேர்றாங்க. அது அவர் என்ன செய்வார்? அவர் என்ன பதில் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் கட்சியிலே அவர் இல்லை, அவர் என்ன செஞ்சால் எங்களுக்கு என்ன அப்படின்னாரு. ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். திருமாவளவன் கூட்டணி அமைச்சரை பற்றி அவர் தான் பேசுவாரா? ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.